இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவனவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அந்த விருந்துக்கு பாருங்க, யார் யார்? பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். A tremendous display of the opulent wealth of his empire and the pomp and splendor of his majesty. அப்படி ராஜ்யத்துடைய மகிமையை அந்த ராஜாக்கள்லாம் பார்க்க முடியா. அந்த விருந்தில் அந்த ராஜாக்கள் பார்த்து வியந்து போயிட்டாங்க. அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தார். 7 நாள் அது அந்த விருந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ராஜா 7 நாள் விருந்து ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒரு விருந்து ஆரம்பிச்சாச்சு. 1-5க்கு அப்புறம் 7 போயிருமா? பொன்னால் செய்யப்பட்ட அவங்களுக்கு எதுல கொடுத்தாங்க விருந்து? பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சை ரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. அவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. கவனிச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி நான் எதுக்கு படிக்க வைக்கிறேன்னா, அதை நீங்கள் படிச்சுட்டு நான் திருப்பி அதை சொல்லும்பொழுது உங்களுக்கு அது விளங்கணும். அதனால் இப்போ எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா விளங்காது. அதனால் அவங்க படித்தாலும் நீங்களும் உங்களுக்குள்ளேயே அப்படியே வாயை அசைச்சு அதை சொல்லிகிட்டே இருக்க. அப்போ தான் உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் ஸ்பிரிட்டுக்குள்ளே அது போகும். ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தார். அதே சமயம் அங்க இன்னொரு விருந்து நடந்துட்டு இருக்கு. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜா அந்த பேரு நிறைய பேர் வரும். இன்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். 15க்கு போயிடலாம்ப்பா. ராஜாவாகிய அகாஸ்வேரு பின்னாடி வீட்டுல போய் ஃபுல்லா படிங்க. நான் நேரம் ஸ்கிப் பண்றேன். பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தான். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானதால் அவர்களும் தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவில் உள்ள மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும்.
ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவனை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்ஷியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். கடைசியா 20. இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரணமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றார். தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றார். ஆமென். கொஞ்சம் இதுல எஸ்தர் 1:1 3 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? 1, 2 அகாஸ்வேர் ராஜா. 3வது இதில் 3 மட்டும் போடுமா? அவர் 3ஆம் வருஷத்தில் என்ன செய்கிறாரு? அதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் ஒரு விருந்து நடக்குது. நம்ம வேதத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருந்து எப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், அந்த தேவனுடைய இந்த ராஜாவுடைய திராட்சரசம் அதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் கொடுக்கப்பட்டது மாதிரி எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுக்கப்படலை. திராட்சரசம் எல்லாருக்கும் கொடுக்கப்படலை. பெரிய அதிபதிகள் பிரபுக்களுக்கு எப்படின்னா, எலியா மாதிரி, எலிசா மாதிரி, மோசே மாதிரி பெரிய தவம் இருக்கிறவங்க, தவம் இருந்து தங்களை ஒடுக்கி தேவனுக்காக வாழ்கிறவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்ன செய்யப்பட்டது? இந்த தேவனுடைய அபிஷேகம் மேலே இறங்கி அவர்களை அபிஷேகித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி அப்புறம் கடந்து போச்சு. ஆனால் சில பேர் மேலே ஆவியானவர் மேலே தங்கி இருந்தார் அப்படின்னு இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பழைய ஏற்பாடில் பெரிய பிரபுக்களுக்கு இவங்களுக்கு கொடுத்த மாதிரி பெரிய பெரிய எலியா, எலிசா, மோசே, தானியல், இப்படி பெரியவங்களுக்கு தான் அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. 1:4 பார்க்குறோம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் அந்த ராஜா அந்த அவர்களுக்கு, அந்த பெரிய ஆட்களுக்கு தான் எலிசா, அவங்களுக்கு தான் தரிசனம் மாறாரு, அவங்களோட தான் பேசுகிறாரு. ராஜ்யத்தின் மகிமை இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஆண்டவர் காட்டினார். ஆனால் 1:4 முடிஞ்சிருச்சா? 180 டேஸ்க்கு 6 months, 6 மாதம். அடுத்த வசனம் கொடுப்பா. அந்த 6 மாதம் அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அதுல அடுத்து 6 மாசம் முடிஞ்சோனையும் 7வது மாசம் ஆரம்பிக்குது. 7வது மாசத்துல 7 நாள் விருந்து. 7 நாளே என்ன? கடைசி காலத்தை குறிக்கிற ஒன்றாகும். ஆண்டவர் 7வது நாள் தானே தன்னுடைய சிருஷ்டிப்பெல்லாம் முடிக்கிறாரு. அதனால் 7வது மாதத்தில் 7 நாள் விருந்து கொடுக்கப்படுது. அதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சிறியோர் முதல் பெரியோர் வரை. அதில் போட்டிருக்கு பாருங்க, அந்த ஃப்ரம் த சர்வன்ட்ஸ் கிரேட்டஸ்ட் NKJV. அது NKJV போடு. அதுவே போட்டு NLT போட்டு NLT. அந்த the people from the greatest to the least, பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வர. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நல்லா போட்டிருக்கோம், சர்வன்ட்ஸ் டு அஃபிஷியல்ஸ், கிரேட்டஸ்ட் டு த லீஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். பெரிய வேலைக்காரிலேருந்து பெரிய அதிகாரி வரைக்கும் இது எல்லாருக்குமே அந்த நாளில் கொடுக்கப்படுது. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம படிக்கிறோம், 2வது அதிகாரம் 15 18 வரைக்கும் என்னன்னு போட்டிருக்கு? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைச்ச பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் பெரியோர் சிறியோர், சின்னவங்க பெரியவங்க, ஏழை பணக்காரங்க, அதெல்லாம் இல்லை, மாம்சமான யாவர் மேலும் என்
ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த அன்னைக்கு ராஜா அந்த 7வது மாதம் வந்தோடனே எல்லாருக்கும் திராட்சை ரசம் கொடுக்குறாரு. அதான் நம்ம ஆண்டவர். ஆமேன். எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுக்குறாரு. அந்த சொல்வார்கள், உங்கள் வாலிபர் அப்பொழுது உங்கள் குமாரரும். அடுத்தது 18 படிக்க, 18 2:18 என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன், எங்கள் ஊழியக்காரர் மேலும் ஊற்றுவேன், ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுவேன், எல்லார் மேலேயும் ஊற்றுவேங்கிறார். அப்போ அந்த 7வது மாதம் வந்தபோது ஆண்டவர் கடைசி நாட்கள் வருகிற பொழுது மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுகிறது போல இந்த ராஜா எல்லாருக்கும் திராட்சை ரசம் சொல்லிட்டார். ஆமென். எல்லாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் திராட்சை ரசம். அது எப்படி கொடுக்கப்படுது? அந்த 1:7 அந்த எஸ்தருக்கு பேருமா, பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. அந்த பொன்னால் செய்த கோல்டுனாலே தேவனுடைய அந்த தன்மையை குறிக்குது, அந்த ராயல்ட்டி. அவர் அந்த பொன்னால் செய்யப்பட்ட பானம், தேவனுடைய அபிஷேகம். அதில் அவர்களுக்கு முதல் தரமான திராட்சை ரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்ப அந்த வித் ராயல் வைன் இன் abundance according to the generosity of the king. அந்த கடைசி காலம் ஆண்டவர் அளவில்லாமல் ஆவியை ஊற்றுறார் எல்லார் மேலேயும். abundance அளவே இல்லை. இந்த யோவான் 3:34 படிச்சு பாருங்க. யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதான் அந்த கடைசி நாட்கள்ல ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளில் பரிசுத்த ஆவியை அதிகமாக பெற்று அவருக்குள்ளே நிரம்பணும்னு நம்ம ஆவியானவர் ஆசைப்படுறார். ஏன்னா நிறைய இந்த கடைசி நாட்களில் நம்மளோட பேச ஆசைப்படுறார். பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆசைப்படுறார். பல தேவ ரகசியங்களை நம்மளோட பேச ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இந்த நாட்களில் ரொம்ப விஜிலா நீங்கள் நிறைய அந்நிய பாஷையில் ஒவ்வொரு நாளும் காலம்பரை எழுப்பி பேசி ஆவிக்குள்ளே நம்ம நிரம்புறது ரொம்ப நல்லது. ஆமென். ஒரு அருமையான மக ஒன்று திருச்சியிலேருந்து என்னோட பேசுனான். அவளுக்கு எல்லா வசதியும் இருக்குது, பண வசதி எல்லாம் இருக்குது. ஆனால் அவளுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற அந்த நிச்சயம் இருக்கிறதுனால அவள் சொல்கிறா, ஒரு நாள் காலம்பரை எழுந்திரிச்சு அவள் சர்ச்சுக்கு போக முடியாது, வேறு எங்கேயும் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த அவளால் வெளியே சர்ச்சுக்கெல்லாம் இப்படி வர முடியாது. ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த வாஞ்சையினால் அவள் சொல்கிறா, அதிகாலம்பரை எழுந்திரிச்சு நான் 1 மணி நேரத்துக்கு மேலே அந்நிய பாஷை பேசினேன். அன்றைக்கி அப்படி ஒரு அபிஷேகத்தை நான் ரிசீவ் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஆசை தான் வேணா பாருங்க. அந்த 1:8 அவர் சொல்வார், அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டு இருந்தபடியினால். அதான் அவர் சொல்றாரு, குடிக்கிறதுக்கு யாரையும் கட்டாயப்படுத்தாத, அவன் இஷ்டப்படி குடிக்கட்டும். நிறையா வேணுங்கிறவன் நிறையா குடிக்கட்டும், கொஞ்சமாக வேணுங்கிறவங்க கொஞ்சமாக குடிக்கட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நிறையா குடிக்க போகிறீங்களா கொஞ்சமாக குடிக்க போதும் ஒரு கப்புன்னு ஒரு கப்போடு போக போகிறீங்களா? ராஜ ஒயின் சொல்லுங்கள், ராஜாவுடைய அபிஷேகம் சும்மாவா? ஒரு கப் போதும்னு போனால் ஒரு கப் போதும். ராஜா சொல்கிறாரு, உனக்கு போதும்டா போதும். இல்லைப்பா இது ராஜா ஒயின் கிடைக்காதுன்னு என்ன செய்ய மாட்டார்? அபிஷேகத்தை ஊற்ற மாட்டார். உன் மனதின் அளவின் படி தான், உன் வாஞ்சையின் படி தான் அபிஷேகம் நமக்கு கிடைக்கப்படும். ஆமென். அவர் சொல்கிறாரு, கட்டளை ட்ரிங்கிங் வாஸ் நாட் கம்பல்சரி. அதனால் அவர் சொல்கிறாரு, தட் தே ஷுட் டூ அக்கார்டிங் டு ஈச் மேன்ஸ் ப்ளஷர். அவன் இஷ்டம்தான்ப்பா. எப்பொழுதுமே ஆண்டவர் அதுதான். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி வைக்கிறேன், நீ எது வேணுமோ எடுத்துக்கோ. ஆண்டவருடைய காரியமே அதான். இன்றைக்கி எவ்வளோ ஏன் நம்ம சில நேரம் ஃபோர்ஸ் பண்ணி சில காரியங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுறோம்? சில சமயம் அதை எடுக்காமல் விடும்போது, ஐயோ ஆண்டவர் அவங்க இஷ்டத்துக்கு விடுறதை விட்டுருவாங்களோன்ற பயத்தில் தான் என்ன செய்யறதுனாங்க சில காரியங்களை கட்டாயப்படுத்தி சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆமென். அந்த 9 படிங்க. 1:9 ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். இங்கே நல்ல விருந்து நடந்துட்டு இருக்குது.
இங்கே விருந்து நடந்துட்டு இருக்கும்போது பட்டத்து ராணியை அவ தனியாக என்ன செய்கிறா, அங்கே பெண்களுக்கு ஒரு விருந்து நடத்திட்டு இருக்கிறா. பேர்ஷியன் கல்ச்சர், இது பேர்சியா ராஜா, இந்த பேர்ஷியன் கல்ச்சரில் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக தான் அப்படி சாப்பிட்ணும், விருந்து சாப்பிடணும், அப்படி கிடையாது. முகலாய பேரரசு அவுரங்கசீப் அந்த காலத்தில் பெண்கள் தனியாக இப்படி அவங்க தனியாக விருந்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த பேர்ஷியன் கல்ச்சரில் அப்படி கிடையாது. ஆனால் அந்த கல்ச்சர் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பட்டத்து ராணி ராஜாவோடு பட்டத்து ராணியாக அந்த இடத்துல கனமுள்ள ஒரு பதவியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஹானரை கொடுத்துருக்கிறாரு. அங்கே ராஜ பக்கத்தில் அவருடைய பிரசன்னத்தில் உட்காராம அவ தனக்குன்னு அந்த அந்த மேன்மையை, அந்த ஹானரை அவள் ரொம்ப ரொம்ப இதாக நடிச்சிட்டா. அவள் யாருக்காக பட்டத்து ராணியாக்கப்பட்டா? அந்த ராஜாவுக்காக தான் பட்டத்து ராணியாக்கப்பட்டா. ஆனால் அவளுக்கு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக போயிட்டாங்க. சில நேரம் சொல்லுங்க பக்கத்தில், சில நேரம் ராஜாவுடைய மனைவின்னு அபிஷேகத்தை பட்டத்து ராணின்னு மறந்துட்டு உலக ஃப்ரெண்ட்ஸு, உலக காரியம்தான் நம்மளுக்கு சந்தோஷம். அங்கே போயிடுறோம் பாருங்க, உலகத்து காரியங்கள். அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு முக்கியமாக போச்சு. த ஃபீஸ்ட் ஃபார் விமன். ஆனால் எந்த இடத்துல? த ராயல் பேலஸ் விச் பிலாங்டு டு கிங். அவளுக்கு சொந்தம் இல்லை. அந்த அரண்மனையே யாருக்கு சொந்தம் இல்லை, சொந்தம் இல்லை. சொல்லுங்க, நான் பட்டத்து ராணி தான் இயேசுராஜாவுக்கு, என்னை பெரிய ராஜாத்தியாக தான் வச்சுருக்காரு. ஆனால் நான் இருக்கிற இந்த மேன்மை ஹானர் எல்லாம் அவரால் வந்தது. எனக்கு சொந்தம் இல்லை, இது எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, அவரால் வந்தது. ஆனால் அவரால் வந்த அந்த மேன்மை, நான் அதை எந்த இடத்துல இருக்கணுமோ, எப்படி அதை ஆண்டவர் என்னைய அதை ஹானர் பண்ண சொல்கிறாரோ அந்த ஹானரை விட்டுட்டு எனக்கு எது தான் பெருசாக தெரிஞ்சது அந்த ஹானரை நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன். உலக சந்தோஷத்துக்குள்ளே போயிட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபீஸ்ட்டு, இது தனியாக. அதுதான் பல நேரங்களில் நம்ம எதற்காக ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்தார், எதற்காக நம்மளுக்கு இப்போ ஒரு மேன்மையான பதவியை கொடுத்துருக்கார், மேன்மையான ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரு. இதையெல்லாம் சித்திக்காம சத்ரு ஒரு நிமிஷம் இதை காட்டிலும் சர்ச்சு சர்ச்சு சர்ச்சு, ப்ரேயர் ப்ரேயர், இதே தானா வாழ்க்கையெல்லாம்? அதே தான், வேறு வழி இல்லை. அதுக்கு தான் பட்டத்து ராணி சொல்லி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதே தான். அப்புறம் பட்டத்து ராணியாக மட்டும் ஆகணும்னு ஆசை, கிரீடம் வச்சுக்கணும், மோதிரம் போட்டுக்கணும், எல்லாம் இது பண்ணணும். ஆனால் தனியாக மட்டும் நான் ராஜாவுக்கு சந்தோஷம் கொடுக்காம நான் ஏன் சந்தோஷத்தை பார்ப்பேன். ரைட்டா? பக்கத்தில் பார்த்து கேட்டுருங்க, அப்போ தான் உரைக்கும் அவங்களுக்கு. ரைட்டா? அவள் பார்த்தா சரி, சந்தோஷமா. அந்த ஒன்று பிலாங் டு த கிங். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யோவான் 7:18 அவ பாருங்க, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை, அவனிடத்தில் அநீதி இல்லை. நான் என் மகிமையை தேடுறதுக்காக இந்த ஹானர் ஆண்டவர் கொடுக்கல. இந்த ஹானரை வச்சு இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருக்கார். ஒருவேளை நம்ம நல்ல வேலையில் இருக்கலாம், இல்லை நல்ல போஸ்டில் இருக்கலாம், நல்ல வசதியாக இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம். எல்லாம் மேன்மையும் எதுக்காக கொடுக்கப்பட்டது? உன் சுய மேன்மைக்காக இல்லை. நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி வாழ்கிறேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சான்னு சொல்லுவோம். ஆனால் அதை அதெல்லாம் கொடுத்தது எதற்காக? உன்னுடைய சுய மேன்மைக்காக இல்லை. அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய், சொல்லுங்களேன், படிக்கல, உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். 12:43 பாருங்க, யோவான் 12:43. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஆமா, அங்க இருந்தா ராஜாவை தான் எல்லாம் புகழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க? சே, நீ பாரு, அப்படி இப்படி நீ இவ்வளோ புகழ்வாங்க இல்லையா, நீ ராஜாத்தி, ஐயோ நீ போட்டிருக்க நகை எப்படி இருக்குது, நீ போட்டு பாரு, உன் கண்ணம்லாம் எப்படி பளபளன்னு இருக்குது, எல்லாம் அப்படி சொல்லி இவ்வளோ தான் புகழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கன்னா எல்லாரும் யாரை தான் பார்ப்பாங்க? ராஜாவே ராஜாவேன்னு ராஜாவை தானே புகழ்வாங்க.
தன் சுய மகிமை, தேவனுடைய மகிமை தேடாமல் தன் சுய மகிமை தேடுகிற இப்படியெல்லாம் இருக்குமான்னு நினைக்காதீங்க. அது பட்டத்து ராணி ராஜான்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம இணைச்சி சிந்திச்சு பார்க்க தான் இதெல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆமென். அந்த அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து 1:10-11 பார்த்தீங்கன்னா, 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான் பிஸ்தா அர்போனா பிக்தா அபக்தா சேதார் கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் என்ன செய்யறான்? கட்டளையிடுகிறான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த 7 பிரதானிகள் யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தான். பிரதானிகள் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் எனுச் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா அவர்கள் அன்னகர்கள், அவங்க திருமணம் பண்ணிக்கொள்ளாதவங்க, அன்னகர்கள் தான் அவங்க. அந்த 7 பேர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் 4:5 அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த 7 பேரும் சிங்காசனத்துக்கு முன்பாக தான் நிக்கிறாங்க. அகாஸ்வேரு ராஜாவின் 5:6 இதுலயே ரெவலேஷன்லயே. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்கள அனுப்புறாரு. என்னன்னு, கிரீடம் தரிச்சவளாய் ராஜஸ்ரீன் அந்த வஸ்திரத்தோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன் அப்படி அனுப்பி அவங்கள கூட்டிட்டு வர சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஏசாயா 62:2-4 வரைக்கும் படிங்க. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். ஆண்டவர் எனக்குள்ள தேவ மகிமையை ஏன் வச்சிருக்கிறாருன்னா, என்னுடைய மகிமையை சகல ராஜாக்களும் சகல ஜனங்களும் அறியும்படியாதான். ஆமென். தேவ மகிமைன்னா நம்ம இந்த நாளில் நினைக்கிறோம் எலியா மாதிரி வானத்திலேருந்து கொட்டாதுங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த பலிப்பீடத்தில் இருக்கிற அக்கினியை பட்சிக்கும்படியாக அவன் அக்கினியை இறக்கணுன்னே அக்கினியை மேலேருந்து இறக்கிட்டார். தேவ மகிமை இறங்கி பட்சிச்சது. ஆனால் அந்த தேவ மகிமை இன்னைக்கு எங்கே இருக்குது? சத்தமாக சொல்லுங்களேன். எனக்குள்ளே இருக்குது அந்த தேவ மகிமை எனக்குள்ளே. அப்போ நான் இந்த பூமியில் யாராவது ரட்சிக்கப்படணும், தேவன் யாரையாவது தொடணும், இந்த தேவ மகிமை எனக்குள்ளே வச்சுருக்கிற தேவ மகிமை மூலம் யாரையாவது தொடணும்னா யார் தான் அதை ரிலீஸ் பண்ணணும்? எனக்குள்ளே இருக்கிற மகிமை யார் தான் ரிலீஸ் பண்ணணும்? நான் தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற தேவ மகிமையை சகல ஜனங்களும் பார்க்கும்படியாய் உங்களை மேன்மைப்படுத்துவேன். யார் ஆண்டவரே இந்த எனக்குள்ள இருக்கிற மகிமை ஜனங்க பார்க்கணும்னு ஏங்குறோமோ, நம்ம தொட்டா ஒரு அற்புதம் நடக்குங்க, நம்ம பேசுனா ஒரு அற்புதம் நடக்குங்க. நம்ம யாரோடெல்லாம் கூட இருந்து இது பண்ணுறோமோ, ஆறுதல் படுறோமோ, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குங்க. மரண பயத்தில் இருக்கிறவங்க விடுவிக்கப்படுவாங்கங்க. எனக்குள்ளே இருக்கிற தேவ மகிமை வச்சு தான் ஆண்டவர் அதை செய்யணும். அதனால் சகல ஜனங்களும் தேவ மகிமை பார்க்கும்படியாதான், எனக்குள்ளே இருக்கிற தேவ மகிமை பார்க்கும்படியாதான் ஆண்டவர் எனக்குள்ள தேவ மகிமை வச்சிருக்கிறார். ஆமென். இன்றைக்கி வா பட்டத்து ராணி, வா தேவ மகிமை, ராஜாவுடைய ராணி நீ,
உனக்கு ஒரு தேவ மகிமை கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு ஒரு ஹானர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஹானர் நீ உள்ளே உட்காந்துட்டு நீ அந்த ஹானரை நீ கொண்டாடுறதுக்கும் உன்னுடைய சுய மகிமைக்காகவும் இல்லை, சகல ஜனங்களும் நான் உனக்கு கொடுத்திருக்கிற தேவ மகிமையை காட்டும்படியாதான். ஆமென். அப்போ அவங்க அவர் பாருங்க 62:2-4 கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், ராஜ கிரீடம் தரித்தவளாய் வாங்குறார் அந்த ராஜா. அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பார். ராணிக்கு இந்த ராஜ முத்திர மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் அவர் சொல்றார், எல்லாத்தோடையும் வா, ஜனங்கள் பார்க்கட்டும். இந்த மகிமை எப்போ போகுது அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையை நான் எந்த அளவு உணர்ந்து அதை கனப்படுத்துகிறனோ அந்த அளவு தான் ஜனங்கள் சந்திக்கப்படுவாங்க. ஏன் இன்னைக்கு ஜனங்கள் சந்திக்கப்படலை? ஏன் இன்னும் பக்கத்து விட சந்திக்கப்படலை? ஏன் நம்ம சொந்தங்களே சந்திக்கப்படலை? அதை குறித்து அலட்சியமாக நம்ம இருக்கிறோம். எனக்குள்ளே இருக்கிற தேவ மகிமை குறித்து அலட்சியமாக இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட கணம் அப்படின்றத நம்ம உணரும் போது நான் தேடி போக வேண்டாம், எனக்குள்ளேருந்து மகிமை ரிலீஸ் ஆனாலே என்னையை தேடி ஜனங்கள் வருவாங்க. ஆமென். பாருங்க, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். Your new name will be the city of God's delight and the bride of God. கடவுளுடைய பிரைட் நீ, தேவனுடைய மணவாட்டி நீனு. அகாஸ்வேரு ராஜாவுடைய மணவாட்டி வஸ்தி. அந்த வஸ்தி மணவாட்டியை தான் வாங்குறாரு. ஏன்னா அவர் சொல்றாருல, உன்னுடைய மகிமையை ராஜாக்கள் காண்பார்கள். எல்லாரும் பார்க்கட்டும் தேவ மகிமை. அப்போ அவங்க அதுக்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு மகிமையை நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த ஏசியா 40:3-5 போடுங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். ஆண்டவர் வருகைக்கு முன்னாடி இந்த வார்த்தை வரும். ஆண்டவருடைய முதல் வருகைக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வழியை செவ்வைப்படுத்தி ஆயத்தப்படுத்தினது போல, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக எலியாவின் அபிஷேகம் உடையவர்களாய் பாதையை செவ்வைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். நம்ம சபை ப்ரொஃபட்டிக் சர்ச் என்று முதலையே ஆண்டவர் பேர் கொடுத்துட்டார். அவருக்கு தெரியும் இது ஒரு தீர்க்க தரிசன திருச்சபைன்னு. அப்போ இந்த திருச்சபையில் இருக்கவங்க மேலே ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்படி யோவான் ஸ்நானகன் ஆயத்தப்படுத்தினது போல இந்த சபை ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற சபை பண்ணுங்கள் என்றும், பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய மகிமை, அவர் சொல்றா, வஸ்தியை வெளியே வா, ராஜாத்தி பட்டம் உனக்கு ஹானர் கொடுத்து உன்னை மகிமையாக்கி வச்சிருக்கிறாரு. நீ வா வெளியே, எல்லாரும் பார்க்கட்டும். அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். அப்ப அந்த 1:12 வரல. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டார். அந்த ராஜாவுக்கு அந்த வரமாட்டேன்னு சொன்னோடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. 1:15 அவர் சொல்றாரு, ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அவர் சொல்வாரு, ராஜா கீழே சொல்றார், வாட் பெனல்டி டஸ் த லா ப்ரொவைட் ஃபார் அ குயின் ஹூ ரெஃப்யூசஸ் டு ஒபே த கிங்ஸ் ஆர்டர்ஸ் ப்ராப்பர்லி சென்ட் த்ரூ ஹிஸ். அவர் சொல்றாரு, ராஜா இயேசு ராஜா பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு என்ன செய்யறாரு, பேசிட்டு இருக்கிறார். என்னன்னு பேசிட்டு இருக்கிறாரு, உனக்குள்ள நான் வச்சிருக்கிற தேவ மகிமையை சகல ஜனங்களும் பார்க்க வேணும்னு பேசிட்டு இருக்கிறார். இதுல அதான் போட்டிருக்கு, ராஜா சொல்றாரு, நான் ப்ராப்பரா அந்த பிரதானிகள் மூலம் நான் சொல்லி அனுப்புனேனே, அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியிலேயே,
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு ராஜா மேலேருந்து குதித்து சொல்ல மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சொல்லுவார். அதான் அவர் சொல்கிறார், ப்ராப்பரியாக நான் பிரதானிகள் மூலம் சொன்னேனே, ஆனால் அவங்க என்ன செய்யலை, கேட்கலையே, அதுக்கு என்ன செய்யலாம், என்ன பெனல்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இது பாருங்க, மத்தேயு 5:14-16 என்ன சொல்லப்படுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். உனக்கு உள்ள வச்ச மகிமைய நீ என்ன செய்யக்கூடாது, மூடி வைக்க கூடாது. விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உள்ள இருக்கிற தேவ மகிமை நம்மளை தேவ ஸ்வாபத்துக்கு மாற்றி அந்த அந்த தேவன் கொடுத்த அந்த ஹானரோட அந்த கிரீடம் மகிமையோட நம்ம நிற்கும் பொழுது அந்த நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களை பார்க்கும் போது தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட கடவுது. நம்மளை பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்றதுக்கு இல்லை, ஐயா அழகா சேலை கட்டி அழகா கிரீடம் வச்சு அழகா மோதிரம் பட்டு வந்திருக்கேன்னு சொல்லலை, எல்லாம் தேவ மகிமை. ஆமே, அவங்க சொல்லும்படியாய். அதான் ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளே வச்சிருக்கிறத மறைச்சி வைக்காத வஸ்தி. அவளுக்கு கொடுத்த ஹானரை தனியாக வச்சு மறைச்சி வச்சா, நீயும் நானும் மறைச்சி வைக்கிறதுக்காக ஆண்டவர் அதை கொடுக்கல. ஆமே, அந்த ஏசாயா 9:2 பாருங்க, 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசி. இன்னைக்கு நிறைய பேர் மரண இருளில் இருக்கிறாங்க. அந்த வெளிச்சம் அவர்கள் மேலே எப்படி பிரகாசிக்கும்? உங்கள் மூலமாக, என் மூலமாக தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள, ஒரு ஆதங்கத்தோடு சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் மரண இருளில் இருக்கிறாங்க. எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் தான். நல்லா உளிக்கிறங்க, ஒரு வேளை தூங்கினாலும் எழுப்பிடலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம்தான், எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம்தான் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆமேன். அடுத்து எஸ்தர் 1:17 அவர் சொல்கிறாரு, 1:17 ராஜாவாகிய அகாஸ்வேரு அவர் சொல்றாரு, இந்த செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை, இவ பெரிய இடரல் ஆயிட்டா ராஜாவே, பெரிய இடரல் ஆயிட்டா, வேற வழியே இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் போது, நம்ம என்னைக்கு நம்ம அசட்டையா இருக்கிறோமோ, எனக்குள்ள இருக்கிற தேவ மகிமை குறித்து நான் அசட்டையா, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் சாப்பாடு உண்டு, என் குடும்பம் உண்டு, ஏதோ சண்டே சர்ச்சுக்கு வரணும்னு உண்டு எல்லாம் இருந்தோம்னா அநேகர் பார்ப்பாங்க, ஆமாம் அவங்க மட்டும் என்ன பெரிய ஊழியமாக செய்கிறாங்க, அவங்க என்ன ஆத்துமாக்களையா கூட்டிகிட்டு வராங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அப்புறம் நம்ம என்ன? அப்போ ஒருத்தருக்கு எப்படி மாறிடுறோம்? ஒருத்தர் 10 பேரை கூட்டுவாங்களே, அடுத்து இவங்களுக்கு ஐயோ அவங்க 10 பேரை கூட்டுவார், 10 பேர் வேணாம், ஏன் 10 பேர் நானே ஒரு 2 பேரை கூட்டுவாங்களே. அப்போ மற்றவங்களுக்கு என்ன ஆகும்? ஐயோ அவங்க 2 பேர் கொண்டாட்டாங்க. இப்போ நேற்று ஒரு அழகான ஞானஸ்தான ஆராதனை நடந்ததுங்க. அந்த மக ஓடி வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்படி ஒரு தேவ பிரசன்னம். நானும் பாஸ்டரும் உள்ளே போய் வீட்டில் போய் பேசிக்கிட்டோம், ஆச்சரியப்பட்டோம். எப்படி ஒரு தேவ பிரசன்னம் பற்றியா நாங்கள் பாஸ்டர். ஆமாம், அந்த பிள்ளை எடுக்கும்போது, அந்த மக எடுக்கும்போது, ஆனால் சர்ச்சுக்கு வர முடியாது. ஆனால் பயங்கர தாகம். அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலும் அவளுக்குள்ள பயங்கர தாகம். ஆனால் சர்ச்சில் ஓப்பன் டோர்ஸ் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தும் நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பார்த்துருங்க. எப்படி இருக்கோம்? இடரலாக இருக்கோமா? அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, சாண்டே மட்டும் வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? கடவுளுக்கு எந்த ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு வந்தாங்க? அவங்க மகிமை, அவங்களுக்குள்ளே இருக்க மகிமையை யாருக்கு காட்டினாங்க? அப்புறம் நான் மட்டும் என்னையை பற்றி ஏன் குற்றம் சொல்கிறீங்க, ஆத்மா கூப்பிட்டு வரலன்னு? அவங்களும் அப்படி தானே, இடரல். 1 கொரிந்தியர் 10:32-33 சொல்லுங்க. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். பிலிப்பியர் 1:9-11. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும்
தேவனுக்கு மகிமையும் துதி துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். அவருடைய நாள் வருது, இடரல் அற்றவர்களாக இருங்கள். ஆமென். கடைசியில் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க? எஸ்தர் 1:19 என்ன பனிஷ்மெண்ட்டு? சீக்கிரம் என்ன பனிஷ்மெண்ட் போட்டாங்கன்னா, அவளை அந்த அகாஸ்வேருக்கு முன்பாக அவள் என்ன செய்ய, நீ ராஜாவாகிய வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ்ய மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு அப்ப என்ன சொல்றார்? காட்ஸ் பிரசன்ஸ் அவளுக்கு கிடையாது. என்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காட்ஸ் க்ளோரி, எனக்குள்ள இருக்கிற காட்ஸ் க்ளோரியை நான் அதை பற்றி கவலையே படாமல், எதுக்காக ஆண்டவர் இந்த க்ளோரியை கொடுத்து என்னை ஹானர் பண்ணியிருக்கிறான்ற அந்த எண்ணமே இல்லாமல் நான் பாட்டுக்கும் வாழ்கிறனோ, ஆண்டவர் சொல்கிறாரு காட்ஸ் பிரசன்ஸ் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. எந்த அளவுக்கு நான் எனக்குள்ளே இருக்கிற மகிமையை நான் நினச்சி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஹானரை நான் வேல்யூ பண்ணுறனோ, பண்ண ஒவ்வொரு நாளும் ராஜாவுக்காக நான் உண்டாக்கப்பட்டவன் அவரோட நான் நெருங்கி இருக்கிறனோ, அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் என்னை நிரப்ப ஆரம்பிக்கும். ஏமேன். ஆனால் நமக்கே தெரியாது, பல நேரம் நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறாகவே இருக்கும். ஏன்னா காட்ஸ் பிரசன்ஸ் நம்மளை கைட் பண்ணாமல் போயிடும். அந்த மகிமை நம்மளை செயல்பட விடாமல் போயிடும். ஆமென். அந்த கடைசியில் பாருங்கள், எஸ்தர் 1 அந்த அதுக்கு பதிலாக உத்தமையாகிய உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து அந்த ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படுகிற, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு நாளும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளை ஒரு நாளும் ஆண்டவர் தள்ளிக்கூடாது. அவருடைய ப்ரெசன்ஸ் நமக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. அதை விட கிரேட் பனிஷ்மெண்ட் வேறு எதுவுமே இல்லை. கடவுளுடைய பிரசன்னம் இல்லைங்கிறத விட வேறு பனிஷ்மெண்ட் வேறு எதுவுமே இல்லைங்க. அதுதான் நம்மளை வழி நடத்த முடியும், அதுதான் நம்மளை கைட் பண்ண முடியும். அந்த எஸ்தர் 1:12 அந்த இவர் ராஜஸ்ரீ வரமாட்டேன்னு சொன்னோனையும் ராஜா கடும் கோபமடைந்து தன்னுடனே தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டார். This made the king furious and he burned with anger அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்கு ராஜாவுக்கு வர அந்த அதை பற்றி அலட்சியமாக இருந்தப்ப அந்த எப்படி இந்த பாருங்க, சங்கீதம் 2:10-12 இதோட முடிச்சு நம்ம இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா சொல்றாரு. இப்பவாவது உணர்வடைங்க, எச்சரிக்கையா இருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவர் கோபமா இருக்கும்போது அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆமா, ஜட்ஜ்மெண்ட் காலம் நெருங்கிட்டு வருது, பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். முதல்ல பாக்கியவான்கள். அந்த இதுல இருந்து 10 லிசன் டு பி ஆல் யூ ரிபல் கிங்ஸ். ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவங்களே, அவர் மகிமை எது கொடுத்தாரோ அந்தக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறவர்களே, அண்ட் ஆல் யூ அப்ஸ்டார்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி எர்த், லேர்ன் யுவர் லெசன் வைல் தேர் இஸ் ஸ்டில் டைம். இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் உணர்வடைஞ்சு கற்றுக்கோங்க. சர்வ் அண்ட் வர்ஷிப் த இன்ஸ்பைரிங் காட், ரெக்கக்னைஸ் ஹிஸ் கிரேட்னஸ் அண்ட் பவ் பிஃபோர் ஹிம், ட்ரம்பிளிங் வித் ரெவரன்ஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவரை பயத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்க. ஃபால் ஃபேஸ் டவுன் பிஃபோர் ஹிம் அண்ட் கிஸ் த சன். அவரை கீழே பணிஞ்சு அவரை முத்தம் செய்து கொள்ளுங்க. அவர் கோபமாக இருக்கும்போது போய் முத்தம் செஞ்சு கொள்ளுங்க. பிஃபோர் ஹிஸ் ஆங்கர் இஸ் ரவுஸ்ட் அகெயின்ஸ்ட் யூ. உங்கள் மேலே கோபம் வர்றதுக்கு முன்னாடி அவர் பாதத்தை பணிந்து முத்தம் செய்து கொள்ளுங்கள். ரிமெம்பர் தட் ஹிஸ் wrath கேன் பி குயிக்லி கிண்டில்
பட் மெனி பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் வெயிட்டிங். ஆனால் அவர் கோபம் இவ்வளோ இருந்தாலும் உனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஃபார் ஆல் ஹூ டேர்ன் அசைட் டு ஹைட் தெம்செல்ஸ் இன் ஹிம். அவருக்குள்ளே இணைஞ்சிருக்கும் போது நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பிளெஸ்ஸிங் வேணுமா, ஆண்டவருடைய கோபம் வேணுமா? எழும்பி நின்று அப்படியே ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜ மேன்மையை அலட்சியப்படுத்தின வஸ்தி போல அல்ல ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை, ஹானர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத உணர எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர். நான் மறுபடியும் முழங்கால் படித்து படிந்து போகிற ஆண்டவரே, மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. Surrendering all and find me here, Lord, as you draw me near. I'm desperate for you. உமக்காக நான் ஏங்கி நிற்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் என்னை ஆவியில நிரப்பிருங்க, என்னை புது மனுஷியா மாற்றிடுங்க. இழந்த பிரசன்னத்தை மறுபடியும் கொடுத்து என்னை பலப்படுத்திடுங்க. எனக்கு எதற்காக மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வை எனக்கு கொடுங்க. உம்முடைய இரக்கமும் கிருபையும் நான் நோக்கியிருக்கிறேன். அதுக்காக நான் hunger and thirst ஆண்டவரே, எனக்கு நிறைய வேணும். என் ஆத்மாவிலிருந்து என் கதறலை நீ கேட்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது என்னோடு பேசும் ஆண்டவரே. Yes, I surrender. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எதற்காக எனக்கு மகிமை அளிக்கப்பட்டதோ, எதற்காக எனக்கு இந்த மேன்மை அளிக்கப்பட்டதோ, அந்த திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறான். அவரோடு பேசுங்க ஆண்டவரே. என்னை தேடி அநேகர் வரணும் ஆண்டவரே. இனிமே எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஆறுதல் வேணும், அப்படி என்னை தேடி வரணும் ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய ஆவி எனக்குள்ள பலமா ஊதுங்க ஆண்டவரே. உங்க வழியில என்னை நடத்துங்கப்பா. Lord, have your way in me. Yes, yes Lord. பலத்த காற்று போல மறுபடியும் ஒரு முறை ஆவியானவரை எனக்குள்ள வீசி என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வழியிலே நான் நடக்கும்படியாய், உம்முடைய திட்டத்திலே நான் நடக்கும்படியாய், உம்முடைய பாதையிலே நான் நடக்கும்படியாய். Yes, yes Lord. Yes Father, I need அவரவர்கள் மனதில் விருப்பப்படியே பருகலாம். Yes Lord. என்னுடைய ஆத்மாவை ஒரு உழுக்கு ஆண்டவரே, அதை அசையப்படுங்க, அதை உணர்வுள்ளதாக்குங்க, அதை உணர்வுள்ளதா மாற்றுங்க ஆவியானவரே. என்னுடைய நற்கிரியைகளை, எனக்குள்ளது இருக்கிற நற்கிரியைகளை மற்றவர்கள் பார்க்கணும் ஆண்டவர். மறுபடியும் மறுபடியும் நான் பானம் பண்ண விரும்புகிறேன். மறுபடியும் மறுபடியும்
எஸ் ஆண்டவரே, நான் உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எஸ் எஸ் ஃபாதர், உனக்கு எது இதிலெல்லாம் நான் கீழ்ப்படியணுன்றது நான் அறிய விரும்புகிறேன். எந்த காரியத்திலெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ அந்த எல்லா காரியத்துக்கும் எனக்கு உணர்த்தி என்னை கீழ்ப்படி வைங்க ஆண்டவரே. அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு உணர்த்தி எனக்கு என்னை மறுபடியும் கீழ்ப்படிய பண்ணுங்க ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு மறுபடியும் என்னை நீங்கள் நிரப்பி இருக்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென்.